இந்த ஒற்றை தலைவலி சைனஸ் தலைவலிக்கு முழுமையாக உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மருத்துவமனை நம்மளுடைய யாழிசை இயற்கை மருத்துவம் தான். இங்கே எவ்வளோ வியாதிகள் மனிதனுக்கு இருந்தாலும் இந்த ஒற்றை தலைவலி நோய்க்குன்னே நம்மளுடைய மருத்துவமனை தான் சிறப்பு பெயர் பெற்றது. அப்படியேப்பட்ட அந்த ஒற்றை தலைவலியை நம்ம முழுமையாக சரி பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த ஒற்றை தலைவலிக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடம்பில் பித்த நீர் கோர்த்து அதிகமாக சைனஸில் தேங்கிறது தான். அப்போ பித்த நீர் கோர்க்குதுன்னா எதனால் கோர்க்குது? பித்தம் நம்ம செரிமானத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு திரவப்பொருள். அப்போ எல்லாருக்குமே பித்தம் உற்பத்தி தானே ஆகுது. ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த ஒற்றை தலைவலியால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பித்தங்கிறது உங்களுக்கு நம்ம ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தில் 4 விஷயங்கள் தான் தீர்மானிக்கப்படுது. அந்த 4 விஷயமும் கொஞ்சம் முரண்பாடாக, வழக்கத்துக்கு மாறாக அதனுடைய இயக்கம் இருந்துச்சுன்னா அதனுடைய தன்மையை மாற்றுறது இந்த பித்தத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னென்னு பார்க்கணுன்னா, செரிமானம், இயற்கையான செரிமானம்னு இருக்குது, பித்த செரிமானம்னு இருக்குது. தூக்கம், அதில் உங்களுக்கு இயற்கையாக ஒரு தூக்கம் வந்துடும். பித்தம் அதிகமானதான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். மலம் போகிறது இயற்கையிலே நம்ம மலம் போகிற தன்மை இருக்குது. பித்தம் அதிகம் உற்பத்தி ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த வகுத்து கடுப்பு மாதிரியான மலம் போகிற தன்மையும் உருவாகும். அதாவது அடிக்கடி மலம் போகிற தன்மையும் இதனால் உருவாகும். செரிமானம் எப்படின்னா, உங்களுக்கு இயற்கையான செரிமானங்கிறது லகுவாக ஒரு உணவு செரிமானத்துக்கு பிறகு அடுத்த அதன் தேவைக்கு பிற்பாடு தான் இயற்கையாகவே ஒரு பசி உணர்வு ஏற்படும். இந்த பித்த செரிமானங்கிறது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே முடித்த பின்னாடி திரும்பவும் சாப்பிட்ணுன்னு ஒரு உணர்வு வரும். அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இதை பற்றின தொகுப்புகள் நம்ம வர்ற நோயாளிகளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பித்தம் சம்மந்தமான இந்த விஷயங்களில் எப்படி நம்ம அது இயற்கையானது ஒன்று அதே அளவுக்கு அதிகமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா, அது சூரியனை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. சூரியன் 6 மணிக்கு உதயமாகுது. அதற்கு பின்னாடி நீங்கள் சாப்பிட்ற உணவு இயற்கையான செரிமானமாக இருக்கும். சூரியன் 6 மணிக்கு மறையுது. அதற்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய உணவை முடிக்க சொல்கிறாங்க. ஒரு 4 மணி 3 மணிக்குள்ளேயே உணவு முடிங்க. இந்த பழக்க வழக்கம் இன்றைய நவீன உலகுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கை முறைக்கு ஒத்து வரதாக இருந்தாலும், இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது அப்படின்னு நம்மளுடைய மருத்துவ நூல்கள் சொல்கிறாங்க. இதற்கு மாறுதலாக நீங்கள் ஒரு உணவு 8 மணி 9 மணி 10 மணி 1 மணிக்கு நீங்கள் உணவு எடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக பித்த நீர் நீங்கள் உற்பத்தி பண்ண வைக்கிறீங்க. இது ஒரு ரீசன் உங்களுக்கு பித்தம் அளவுக்கு அதிகமாக உற்பத்தியாகி ரத்தத்தில் கலந்து சைனஸில் போய் பித்த நீர் கோர்ப்பதற்கு. இது எதனால், இந்த மாதிரி என்னென்ன காரணங்கள்னாலெல்லாம் பித்த நீர் உற்பத்தி ஆகுன்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய காணொலியில் பார்ப்போம். நம்மளுடைய பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.